வணக்கம் நண்பர்களே, வாங்க நம்ம இப்போ என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம மல்லி தோட்டத்தை பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு மல்லிகைப்பூ தோட்டத்தை அப்டேட் போட்டு. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் உங்களை நான் பகிர்ந்துக்க போகிறேன் உங்ககிட்ட. இது வீடியோவை ஸ்கிப் பண்ணுறாதீங்க, நல்லா கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் முக்கியமாக உங்ககிட்ட ஒரு உதவியை எதிர்பார்க்குறேன். இந்த செடியை பிடுங்கி வேறு பக்கம் நடலாமா, நட்டால் வருமானது உங்களுக்கு அனுபவம் வந்தால் சொல்லுங்கள். காரணம் என்னென்னா, நம்ம உணவு காடுன்னு சொல்லி நம்ம வச்சுட்டு அதில் மல்லிகைப்பூ செடி வச்சது ரொம்ப அதிகமான பிரச்சனையை கொடுக்குது. நம்ம பழ மரத்துக்கு மருந்தே அடிக்கக்கூடாதுன்னு நினச்சி விட்டுட்டோம். அதனால் மல்லிகைப்பூ செடிக்கு பூ மருந்து அடிச்சுன்னே இருந்தால் தான் வருமா. இதே எனக்கு ஆரம்பத்தில் தெரியாத, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன். அப்போ வேறு ஒரு பக்கம் பிடிங்கி நட்டால் அந்த செடி வருமானதை எனக்கு சொல்லணும் நீங்கள். இதுக்காக தான் இந்த வீடியோ முக்கியமாக நான் போட்டதேன். ஏன்னா எனக்கு மல்லிகை செடியை பற்றி ரொம்ப பெருசாக அனுபவம் இல்லை. ஏன்னா கொஞ்சம் கற்றுந்தான் வரேன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ அந்த செடி பிடிங்கி நட்டால் வருதா என்னான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறேன். அப்படி செய்யலாமா, அதை செஞ்சால் எப்படி செய்யணும், அது மாதிரி யாருனா செஞ்சுருக்காங்களான்னு எனக்கு தெரியல. நீங்கள் கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள் மக்களே. மழையும் இல்லை இந்த வருஷம், அதனால் எல்லாத்துக்கும் ஒரு ஏக்கருக்கு ஃபுல்லாக செடி இடையே நட்டுட்டு நம்ம அதுக்கு பராமரிக்க முடியல. அதனால தான் இந்த வீடியோவில் உங்களை கேட்குறேன் நான். உங்களுக்கு மல்லிகைப்பூ செடியை பற்றி தெரிஞ்சால் எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. இப்போ ஆளும் வச்சு லேடிஸும் வச்சு பவர் வச்சும் ஓட்டி அது ஏதோ பண்ணி பார்த்தாச்சு. அதில் ஒன்றும் லாபம் பெருசாக தெரியல. அதனால் பழமரமாவது ஒழுங்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த மல்லிகைப்பூ செடி அதிலேருந்து அகற்றி வேறு பக்கம் வைக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது மக்களே. அது சாத்தியப்படுமான்றது நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு. அதனால தான் இந்த வீடியோ வச்சு எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம நிலத்தில் களை எடுக்கும் போதே எங்கள் அம்மா அவங்க ஒரு வயசானாலும் அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. நம்மள மாதிரி தான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுனே இருப்பாங்க. இப்போ அவங்க 4 நாய் வளர்க்குறாங்க. அதுங்களுக்கு அரிசி புடைக்கிறாங்க பாருங்க மக்களே. அரிசி புடைச்சி அதுங்களுக்கு பொழுதாடவே நாங்கள் சாப்பாடு செய்யும்போது அதுக்கும் சேர்த்து செஞ்சுருவாங்க. ஆளுங்களுக்கு செய்யும்போது காலையிலையும் அவங்களுக்கும் சேர்த்து செஞ்சுருவாங்க. அது ஒரு பெரிய கடமையாகிடுது அவங்களுக்கு. யார் வீடியோ எடுக்கிறா என்னன்னே தெரியாது பாருங்கள் மக்களே. அது மாதிரிலாம் செஞ்சுன்னு கிடப்பாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு அலுப்பே தெரியாமல் கஷ்டப்படுவாங்க. அது மாதிரி ஒரு பழைய ஆளுங்க மாதிரி நம்மளால் வர முடியாது. இது பாருங்கள், இவர் எனக்கு சந்தோஷமான இடம் எதுன்னு கேட்டால் அது இங்கே தான். மாட்டு பண்ணையில் நம்ம போய் சும்மா கட்டில் மேலே உட்காந்தா கூட போதும், அவர் எங்கே இருந்தாலும் கிட்டே நின்றுப்பார். தேய்ச்சி விடு, சொரிஞ்சு விடு, தேய்ச்சி விடுன்னு. எனக்கு எல்லோரும் சொல்லுவாங்க, இது மாட்டு கூடயே சுத்தமாக ஒட்டிக்கணும், இங்கே மாட்டு கூடயே தான் இருக்குமா அப்படின்லாம் கேட்பாங்க என்ன. ஆனால் எனக்கு என்னமோ இதுங்க கூட இருந்தால் ரொம்ப சலிப்பே தட்டாது மக்களே. ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஜீவராசி கூட வாயிலாச்சு அவங்ககிட்ட பழகும்போது அது எந்த விதமான எதிர்பார்ப்பும் நம்மளுக்கு இருக்காது, அதுக்கும் இருக்காது. அது எங்கே இருந்தாலும் சரி, நம்ம படுத்திருந்தோம்னா கிட்ட எனக்கு சொரிஞ்சு விடு, எனக்கு சொரிஞ்சு விடணும் நிற்கும். எங்கன்னா இருந்து வந்தோம்னா வண்டி சத்தம் கேத்துனா நம்மளை திரும்பி பார்க்கும். நன்றி உள்ள ஜெவ மக்களே. அதனால் வாயிலாச்சு அவங்ககிட்ட யாரெல்லாம் பிடிக்கும், யாராருக்கெல்லாம் மாடு பிடிக்கும், விவசாயம் பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு கமெண்டில் எதனா சொல்லுங்கள். ஆனால் மல்லிகை பற்றி நல்லா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். இது உங்கள் கமெண்ட் நான் எதிர்பார்க்குறேன். அதனால் நான் வெயிட் பண்ணுறேன். அது எந்த மாதத்தில் பிடிங்கி நட்டால் நல்லா இருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள் மக்களே. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே அடுத்தது பிடிங்கி நட்டால் அது எப்படி துளுக்குதுன்றது உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நான் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி மக்களே. ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.